சுவையான கேப்சிகம் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? நீள்வாக்கில் கட் பண்ணி சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். கூடவே கேப்சிகம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். துருவின தேங்காய், ஒரு பேன் அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆனதும் அது கூட ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அது கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சதும் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம், நீள்வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். வதங்கினதும் இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுட்டு கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் ஃபுல்லாக சேர்த்துட்டும் கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதக்கும்போது அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒருக்க வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதும் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் எடுத்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். லைட்டாக கிளறி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஏன்னா கேப்சிகம் வந்து சீக்கிரமே வெந்துடும். ஒரு 4 மினிட்ஸ் டு 5 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். திரும்பவும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கேப்சிகம் நல்லா வெந்து வந்துடுச்சு. கலர் பார்த்தாலே தெரியும், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது கூட துருவின தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு கேப்சிகம். சூப்பரான கேப்சிகம் பொரியல் ரெடி.